ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசுவா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நமக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும். நீங்க செம்மையானவர்களாய் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்று இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. இதுவரை இருக்கிற இருள் எல்லாம் மாறப்போகிறது. அதற்கு நீங்க செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் நல்லவனாதான் இருக்கேன், நல்லவளதான் இருக்கேன், செம்மையானவர்கள் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதே வசனத்துல பாருங்க, அவன் அந்த செம்மையானவன்கிறவன் எப்படி இருப்பானா, இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமேன். இந்த இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்க இன்றைக்கு செம்மையானவர்கள். அப்படி நீங்க ஒரு செம்மையானவர்களா இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற இருளாகிய பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வருகிற இருளின் அதிகாரங்களாகிய எல்லா பொல்லாத பிரச்சனைகள், தோல்விகள், பயங்கள், எல்லா விதமான காரியங்களும் இன்றைக்கு நீங்கி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கும். ஏனென்றால் ஏசப்பா, நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமா இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வெளிச்சத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் மாற்றி போடுவார். நீங்க செம்மையுள்ளவர்களாய் நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்கன்னா இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். அதே நீங்க நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்குமாமே. நீங்க செம்மையானவர்களா இருந்தா உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறும். உங்களுடைய அந்த செம்மையானவர்களுடைய உத்தமம், அந்த உத்தமத்தோடு நடக்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள் பார்க்கிறோம். அவர்கள் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். ஆமேன். நீங்க கர்த்தரால் நடத்தப்படுங்க. உங்களுடைய செம்மை, உங்களுடைய உத்தமம் உங்களை நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா. அதே துரோகிகளுடைய மாறுபாடு, செம்மையானவர்களுடைய உத்தமம், அடுத்து துரோகிகளுடைய மாறுபாடு அவர்களை பாழாக்கும். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாழாக்கும் என்றால் அழிக்கும். அப்போ இன்னைக்கு நாம் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டுமா, அவரால் வாழ வேண்டுமா, இல்லைன்னா நாம் பாழாக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டுமா? இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த துரோகமும் மாறுபாடும் இருக்குமெனா நம் வாழ்க்கையிலே நாம் அழிந்து போவோம். அதே நம்மிடத்தில் செம்மையான மனுஷனுடைய உத்தமம் இருக்கும் என்றால் நாம் ஏசப்பாவால நடத்தப்படுவோம். ஆகவே நீங்க இனி கவலைப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. உங்களை நடத்தும் உத்தமம், உங்களை கட்டாயம் உங்களுடைய உத்தமம் உங்களை நடத்தும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள், செம்மையான பிள்ளைகளாய் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில இருள் இருக்குமானால் அந்த இருள் இன்று வெளிச்சமாய் மாறும். உங்களே செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். உங்களுடைய செம்மை உங்களை நடத்தும், உங்களுடைய உத்தமம் உங்களை நடத்தும். ஆகவே இன்று ஏசப்பா, ஒருவேளை அந்த குணம் இல்லாம இருக்குமானா, அந்த செம்மையானவர்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இரக்கம் குணமும், ஒரு இரக்க குணனா மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு இரக்கம், மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிற இரக்கம், கஷ்டப்பட்டவங்க எளியவர்களுக்கு இறங்குகிற இரக்கம், கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு இரக்க குணம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், அப்படி இரக்க குணம் இல்லாம இருந்தா சிலர் எப்படி இருப்பாங்க, ஒரு பெரிய இரக்கம் இல்லாதபடி எப்பவும் மற்றவங்களை ஒரு மாதிரி என்ன செய்யறது, மன கடினத்தோடு இருப்பாங்க. இரக்கத்திற்கு ஆப்போசிட் கடினம். அப்போ நான் கடின மனம் உள்ளவர்களாய் காணப்படாதபடி இரக்கம் உள்ளவர்களாய், அதே உருக்கம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய், மனதிலே ஒரு கடினத்தனம் இல்லாதபடி எதுக்குனாலும் உருகிற அந்த மன உருக்கம் உள்ளவர்களாய், நீதியும் நியாயமும் செய்கிற பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு இன்று இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இன்னைக்கு நீங்க ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, நான் இந்த குணம்லாம் எனக்கு இருக்கே, ஆனாலும் என் வாழ்க்கையிலேயே இருள் என்று நீங்க சோர்ந்து போகிறீங்களா? இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இருளை சீக்கிரமாய் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆகவே இப்போது நாம் ஜெபிப்போம். ஐசப்பா, அந்த இருள், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கக்கூடிய அந்த செம்மை மார்க்கத்தானா என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் நாம் கேட்போமா? ஐசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே
அப்பா, இந்த வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருக்கிறதான அந்த செம்மையான அந்த உத்தம குணம் அவர்களை நடத்தட்டும். அவர்களுக்கு இருக்கிறதான இருளை வெளிச்சமாய் மாற்றட்டும். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்க முடியாதபடி ஒரு இருளில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த செம்மை மார்க்கத்தாருக்குள்ள அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீதியையும் இந்த நாளில் நீர் கட்டளையிடுங்க. கட்டளையிட்டு நீர் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கூட இருந்து அவர்களை நடத்துங்க. இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. இருளை வெளிச்சமாக்கும் தெய்வன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உண்டு தகப்பனே. அப்பா, அதற்கு இந்த உத்தம குணத்தையும் இந்த செம்மை குணத்தையும் செம்மையான மார்க்கத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.